नमस्ते बच्चों। ओके, इன்றைக்கி வந்து நவீன் பத்திய சைனிகா மாடர்ன் போய்ட்ரியிலேருந்து ஹரிவம்ஷ் ராய் பச்சனோட இஸ் பார் உஸ் பார் அப்படின்ற ஒரு கவிதாவோட கவிதா கா சாராம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஹரிவம்ஷ் ராய் பச்சனோட 3 கவிதை இருக்குது நம்ம லெசனில், நம்ம போர்ஷனில். அதாவது பாஞ்ச் ஜன்ய, இஸ் பார் உஸ் பார், முஜே புகார் லோ. அதாவது பாஞ்சஜன்யன்னா அந்த சங்கு, இஸ்பார் உஸ்பார்னா இந்த பக்கம் அந்த பக்கம், முஜே புகார்லோன்னா என்னை கூப்பிடுங்க, என்னை அழைங்க அப்படின்ற மாதிரி தான். அது கால் மீ அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போது இந்த 3 கவிதையை நம்ம ஒரு வீடியோவும் செப்பரேட்டாக பார்க்குறோம். ஸோ மொத்தம் இப்போது நவீன் பத்திய சைனிகாவில் பார்த்திங்கன்னா மாடர்ன் போய்ட்ரியில் 10 இருக்குது. 10ல் நம்ம வந்து 6 வந்து 50% போர்ஷனில் பார்க்கணும். ஸோ 6 போய்ட்டோட டோட்டல் போயம் இப்போது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா 3 கவிதை எழுதியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து கவிதாக்கா அந்த சாராம்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் படிக்க முடியலனாட்டும் அகைன் அண்ட் அகைன் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் கிடச்சிரும், இதான் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் நீங்கள் பிரவீன் பண்ணுறதால நீங்கள் ஓனாகவே எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். இஸ்பார் உஸ்பார், அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம், अर्थात कविता का सारांश. कवि हरिवंश राय बच्चन की कविता है इस पार उस पार, अर्थात इन पक्कों अंत पक्कों. अर्थात समय का चलना, उम्र का बढ़ना, मनुष्य का अंत होना. अर्थात समय का चलना ना, समय जो है वो चलता रहता है. அதாவது டைம் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அது யாருக்காகவும் வந்து டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் யாருக்காக வெயிட் பண்ண போகிறதில்ல. அப்போ டைம் जो है टाइम का चलना. उम्र का बढ़ना, एज வந்து इंक्रीज ஆகிட்டே போகும். उम्र जो है कभी घटेगा नहीं, वो बढ़ते जाएगा. और मनुष्य का अंत होना, அதாவது மனுஷனோட லைஃப் வந்து ஃபினிஷ் ஆகிறது, முடிகிறது. அந்தனா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது இல்லையா? அப்போ மனுஷன் கபி அந்த ஹே பக்கா. அப்போது ஆதி பிராகிருத்திக் கானூன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பிராகிருத்திக் கானூன் அப்படின்றான். அதாவது நேச்சுரலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதனோட நேச்சுரலோட லா என்னன்னா இதெல்லாம் வந்து चलते रहेगा. अगर समय का चलना, उम्र का बढ़ना, मनुष्य का अंत होना, இதெல்லாம் வந்து ये सब जो कार्रवाई है वो चलते रहता है. இது வந்து பிராகிருத்தியோட நியம், அதாவது நியம் கானூன், சட்டம், அதாவது நேச்சுரல் எழுதி வச்ச சட்டம். அத்தக மனுஷக்கே பிரான் நிக்கலைங்க. அப்போ இதுலேருந்து என்ன ஒன்று தெரியும், டெஃபினட்டாக தெரியும்னா மனுஷனோட பிரான் நிக்கலைங்க, அவனோட உயிர் வந்து போகும். அப்போது தப் வர்த்தமான் சுக்கு கா உஸ் லோக் மே क्या उस लोग में क्या होगा. அப்போது तब वर्तमान सुख का उस लोग में क्या होगा. அதாவது சப்போஸ் வர்த்தமான் சுக் இருக்குல்ல, இப்போ நம்மளோட இந்த அதாவது ப்ரெசண்ட்டோட சுகம், சந்தோஷம், அது வந்து உஸ்லோகமே கே होगा. அங்கே இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ நம்ம இறந்துடுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு உலகத்துக்கு போகிறோம் இல்லையா, அங்கே என்ன நடக்கும், அதாவது நம்ம விண் உலகத்துக்கு போயிடும் இல்லையா, அப்போ அந்த பக்கம் என்ன நடக்கும். यहाँ प्रियतमा साथ रहती है. இப்போ வந்து இங்கே வந்து ஒய்ஃபு அதாவது கூட இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம ஃபேமிலி நம்ம கூட இருக்குது. வஹா கியா சாத் ஆயேகி. அப்போது நெக்ஸ்ட்டு அந்த ஸ்வர்க்கத்துக்கு போய்ட்டோன்னு வச்சுங்களேன், சொர்க்கமோ நரகமோ அங்கே போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க, அதாவது அந்த அனதர் வேர்ல்டு, அங்கே வந்து கியா சாத் ஆயேகி, யார் கூட வருவாங்க, யார் கூட இருப்பாங்க. इसी से चिंतित कवि इस पार के सुख की कल्पना में उस पार न मिलने की कल्पना में துக்கி அவர் சிந்தித்த. அப்போது கவிஞர் வந்து ஒரு கற்பனையாக இந்த பிறவியில் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷமும், அதே மாதிரி அடுத்த ஒரு உலகத்தில், அதாவது நம்மளோட இறப்புக்கு பிறகு, அதாவது உஸ்பார் இறப்புக்கு அடுத்த பக்கம் இருக்கிற மில்னேவாலா ந மில்னேவாலா, இதெல்லாம் இங்கே கிடைக்கிற எதுவுமே அங்கே கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதனோட கற்பனை பண்ணி துக்கி அவர் சிந்தித்த, அதை கற்பனை பண்ணி ரொம்ப கவலையாகிறாரு. சிந்தித் அப்படின்னா என்னது, ரொம்ப ஒரி பண்ணுறாரு. அதாவது தர்த்தி பர் தாப் ஹே. இப்போ ஒரு தர்த்தி இருக்குல்ல, இந்த பூமி, இந்த புவி, இதில் என்னது தாப் இருக்குது, கர்மி இருக்குது இல்லையா, அதாவது ஹீட் இருக்குது. ஓகே, तो चंद्रमा उदय होकर कुछ गर्मी मिटाता है. அப்போது சூரியன் சன்செட் ஆகும்பொழுது மூன் வந்துடுது. மூன் வந்த உடனே குச் தாப்கோ கர்மிக்கோ மிட்டாத. மூன் வந்த உடனே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வெப்பம் குறைவுது. அப்போது पेड़ की शाखाएं खिलकर कुछ शोक बुलाने में साथ देती है. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த पेड़ की शाखाएं,
மரம் நல்லா பூத்து குலுங்குது. அதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் மனசில் வந்து என்னது ஹல்காவாயிடுது. அதாவது ரொம்ப கவலையெல்லாம் மறந்து நம்ம மனசு கொஞ்சம் லைட் ஆகிடுது இல்லையா. அதாவது ஷோக் புலானே சாத் தேத்தி ஹை. அதை நேச்சர் வந்து நமக்கு அதாவது கவலையை மறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஜோ ஆஜ் கலியா ஹை. இப்போ வந்து கலின்னு என்ன சொல்கிறது, மொட்டு, பட்டுன்னு சொல்கிறோம்ல, பட்டு. அதாவது இப்போது மொட்டாக இருக்கிறது வே கல் கில்கர் முர்ஜா ஜாயிங்க. அது நாளைக்கு என்ன ஆகும்னா அது நல்லா மலரும், மலர்ந்து அது வாடி, அதாவது வாடி கசங்கி போய் கீழே சருகாக விழுந்துடும் இல்லையா. அப்போது கலியா ஹஸ்கர் அப்பனா யக் சந்தேஷ் தேத்தி ஹை. அப்போது களி இருக்குல்ல, முட்டு, அந்த அது பூக்கிற அந்த புது மலர் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுதுன்னா ஹஸ்கர், அதாவது சிரிச்சுட்டே நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. என்னென்னா பேடிக்கு புங்கி பர் புல்புல் யவ்வனுக்கா சந்தேஷ் சுனாத்தா ஹை. பேடுக்கு புங்கின்னு எங்கள் டீச்சர் இருப்பாங்க, புங்கி பஜாதுங்க ஆடுங்க சொல்லுவாங்க அடிக்கடி. அதாவது அவங்க கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அந்த குச்சியை வச்சு எங்களை என்ன பண்ணுவாங்க, அடிச்சிருவன்னு மிரட்டுவாங்க. அப்போ அது புங்கி பஜானா அப்படின்னா அந்த குச்சியால் அடிக்கிறது. அப்போ அந்த புங்கி அப்படின்றது வந்து மரத்தின் உச்சாணி, அந்த கிளை இருக்கு இல்லையா, கொழுந்து கிளை, இளம் கிளை இருக்குல்ல, அதுதான் புங்கின்னு சொல்லுவாங்க. பேடுக்கி புங்கி அப்படின்னா அந்த இது கிளை. அதில் வந்து புல்புல் வந்து, அதாவது புல்புல் அப்படின்றது ஒரு பறவை. அது வந்து யவ்வனுக்கா சந்தேஷ் தேத்த, ஒரு மகிழ்ச்சி, இளமையோட இது நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. பிரியத்தம் வந்து அப்படி ஹாத்தோமே மதிரா கே பியாலே தேக்கர் பஹலாத்தி ஹை. பிரியத்தமாக என்ன பண்ணுறாங்க, அதாவது ஒய்ஃப், காதலி அப்படின்னு வச்சுக்கலாம். अपने हाथों में मदिरा का प्याले लेके, அதாவது अपने हाथों में என்னோட கையில் வந்து மதிரா அப்படின்னா என்னது, வைன், அதாவது ஷராப், அதை கையில் எடுத்துகிட்டு ஒரு பியாலே அப்படின்னா கோப்பை, மது கோப்பை கையில் எடுத்துகிட்டு தேக்கர், பியாலே தேக்கர் பஹலாத்தி ஹை, நம்மளை டைவர்ட் பண்ண வைக்கிறாங்க இல்லையா. அப்போது கவி अपनी प्रिय से कहता है कि इस जग में तेरा प्यार है. அப்போது கவி என்ன சொல்கிறாருன்னா தன்னோட பிரியத்தம் கிட்ட சொல்கிறாரு, பிரியத்தவங்கிட்ட, அதாவது லவர்கிட்ட சொல்கிறாரு. அதாவது இஸ் ஜகுமே, இந்த உலகத்தில் நீ தேரா பியார் ஹை, உன்னோட அன்பு இருக்குது, மது ஹை, இந்த மது கோப்பை இருக்குது, பர் இசே பார்க்கர் உஸ் ஓர் ஜாவுங்கா தோ கியா ஹோகா. ஆனால் இந்த உலகத்தை விட்டுட்டு நான் வந்து இறந்த பிறகு நான் வேறு ஒரு உலகத்துக்கு போவேன் இல்லையா. அப்போ அப்படி நான் போகும்போது அங்கே என்ன நடக்கும், வஹா கியா ஹோகா, தோ கியா ஹோ, அங்கே என்ன நடக்கும், वहाँ बहलाने का उपहार न जाने क्या होगा. இப்போ நம்மளை வந்து இந்த மாதிரி பஹலானான்னு இருக்கும், நம்ம மனசை வந்து மயக்கி சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு பொருள் வந்து அங்கே என்னவா இருக்கும், அங்கே வந்து என்ன இருக்கும், ந ஜானே கியா ஹோகா, அங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே, அடுத்த உலகத்தில், அதாவது மறு உலகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சன்சார்மே ரஸ்கி நதியாக பஹத்தி ஹை. இப்போ இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ரஸ்கி நதியாக, அந்த ஆறு ஓடுது. स्वाद की दो बूंदें पाती है, दो जीवन की झिलमिल सी झांगी नयनों के आगे आती है. அதாவது स्वाद की दो बूंदें पाती है, அதாவது இது வந்து ஆக்சுவலாக ஒரு மேக்ஸிமம் மதுஷாலா பற்றி தான் நிறைய எழுதுவார் கவிஞர். அதாவது சாராயத்தை பற்றி தான் நிறைய எழுதுவார் கவிதை இவர். அதனால தான் இதுலையும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. அதாவது சன்சார், இந்த உலகத்தை வந்து ரஸ்கி நதியாக பஹத்தி ஹை, ஷராப் கி நதியாக பஹத்தி ஹை. அதே சமயத்தில் ஸ்வாத் கி தோ பூன் பாத்தி ஹை, அதாவது 2 ட்ராப் அந்த மதிரா, அந்த ஷராப் உள்ளே போயிடுச்சுன்னா, தோ ஜீவன் கி ஜில்மில் கி ஜாங்கி நயனுக்கு ஆகே ஆத்தி ஹை, அதாவது இந்த வாழ்க்கையே அவருக்கு சந்தோஷமாக தெரியுது. அப்போது ஸ்வர் தால்மயி வீணா பஸ்தி ஹை, அவரோட ஸ்வர் இருக்கு இல்லையா, அந்த அது வந்து தால்மயி வீணா, அதாவது ஒரு அழகான ஒரு வீணை மாதிரி அவரோட ஸ்வரம் ஆகிடுது. பஸ் ஜங்கார் முஜே மில்தி ஹை, அவருக்கு எல்லா சந்தோஷமும் கிடச்சிடுது. அதாவது குடிக்கிறதால, அதாவது வைன் குடிக்கிறதால அவருக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருது. முझे मिलती है मेरे, அதாவது சுமனோ கி கந்த் வாயு உடா லே ஜாத்தி, அதாவது மேரா சுமனோ கி கந்த் வாயு உடா லே ஜாத்தி. சுமன்னா என்னது, சுமன்னா கார்டன், அதாவது அந்த கார்டனில் இருக்கிற அந்த கந்து வாயு இருக்கு இல்லையா, ஒரு கெட்ட ஒரு வாயு, அதை வந்து உடா லேத்தி, அதையெல்லாம் கொண்டு போயிடுது. அதாவது அதெல்லாம் கொண்டு போய்ட்டு ஒரு சந்தோஷத்துலேயே இருக்கார் இங்கே. ஆனால் அடுத்த உலகத்தில், மறு உலகத்துக்கு இவர் போனார்னா, பர் ஏ சப் சாதன் சீன் ஜாயங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் கிடைக்குமா, அங்கே ஏதாவது வைன் பாட்டில் கிடைக்குமான்றார் இவர். ஏன்னா இவர் வந்து, அதாவது
அதை ஹரிவம்ஷ் ராய் பச்சன் வந்து பெரும்பாலும் ஒரு பியக்கடா என்னன்னு தெரியல, பெரும்பாலும் இந்த மாதிரி தான் கவிதை எழுதுறாரு அவர். அதாவது அங்கே அந்த உலகத்துக்கு போயிட்டோம்னா உஸ் பார் ஜானே ஏ சப் சாதன் சீன் ஜாயங்கே, அங்கே வந்து மதுஷாலா இருக்குமா, அங்கெல்லாம் வந்து ஒயின் ஷாப் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இவர். இதெல்லாம் இங்கே அங்கே இருக்காதுல்ல, அப்போ எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. யஹா ஹமே மது கே பியாலே பர்பர்கர் பீத்தே ஹே, நான் இங்கே வந்து வைன் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், பர்பர்கர் पीते हैं ना, நான் குடிச்சிட்டே இருக்கேன். इस बार नियति ने हमको कितना असमर्थ भेजा है, அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நியதி நம்ம உலகம் வந்து கித்தனா அசமர்த் பன் கே பேஜா யஹா கர்மோ சே ஸ்வாதீனதா है, அதாவது ஸ்வாதீனதா அப்படின்னா அது அதாவது சுதந்திரம், பராதீனத்தானா அடிமைத்தனம். இங்கே வந்து நம்மளோட கர்மோசை, அதாவது நம்ம என்ன வினை புரிகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் இந்த இடத்துல. நாஜனே உஸ்பார் துனியாமே அபாக்கிய மாணவுக்கு அதிகார் கியா ஹோகா, அதாவது அபாக்கிய மாணவ நல்ல விதி இல்லாத ஒரு மனுஷன் இருந்தான்னு வச்சுக்கேன், அவனுக்கு அந்த உலகத்தில் என்ன ஆகும், இங்கேயும் எல்லாம் வினைப்படி தான் நடக்குது. ஸோ அந்த உலகத்தில் மறு உலகத்தில் அவனுக்கு வினைப்படி என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதாவது இஸ் ஜக்மே ஹம்னே ஜனம் லேக்கர் கோய் பி புரா காம் நஹீ கியா, இப்போ இந்த உலகத்தில் நம்ம பிறந்து எந்த தப்பும் பண்ணலை, தப்பு எதுவும் பண்ணல. ஃபிர் பி பகவான் நே பகுத் கஷ்ட தியா, அப்படி இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணாதப்பையும் கடவுள் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டார். அப்போது இதெல்லாம் சொல்கிறது விதிக்கு விடம்பனாக்கோ ஹம் டால் நை சக்கிங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இதெல்லாம் வந்து உன்னோட வினை பயன், இதெல்லாம் கர்மா, இதெல்லாம் வந்து விதியோட விடம்பனா, அதாவது விதியினோட விளையாட்டு, இதை வந்து தும் டால் நை சக்த, இதெல்லாம் நீ தவிர்க்கவே முடியாது, இதுதான் நடக்கும் அது. அப்போ உன்னோட ஜோ கஷ்ட தியா உஸ்கே லியே ஹமே காலியாக தேச்சுக்கேன், எவ்வளோ நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ அவ்வளோவும் நம்ம என்ன பண்ணோம், குடிச்சிட்டு அவரை எவ்வளோ திட்டினமோ அவ்வளோ திட்டியாச்சு, யாரை, கடவுளை. அப்போ விதி கே காரன் கே கஷ்ட சே ஹமே சுக்குக்கு நீர் நை சோயே, அதாவது இந்த விதியால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கிடச்சதோ அவ்வளோத்தையும் நாங்கள் அனுபவிச்சிட்டோம், ஆனால் சுக்குக்கு நீந்த நை சோயே, சந்தோஷமாக நாங்கள் வந்து தூங்கக்கூட கிடையாது. அப்போது உஸ் பார் கி துனியாமே நியத்தி அவர் விதிக்கு விடம்பனா கோ கியா ஹோகா, அப்போ அடுத்த உலகத்தில் மறு உலகத்தில் அங்கே விதிக்கு விடம்பனா, அங்கே வந்து வினைப்பயன் என்னவாக இருக்கும், அங்கே வினைப்பயனுக்கு என்ன வந்து நமக்கு லைஃப் எப்படி நமக்கு அமையும், பத்தானே, அது வந்து குछ पता नहीं, அதை பற்றி ஒன்றுமே தெரியலையே. हमारे जीवन के सुख के प्रकाश में अंधेरा छा जाएगा, அதாவது நம்மளோட வாழ்க்கைன்ற அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, சுக்குக்கு பிரகாஷ், வெளிச்சமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கையில் அந்தேரா छा जाएगा, அதாவது இருட்டு வந்துருமா, அது இருட்டோட ஷேடோ வந்துருமா. सूरज की किरणें भी अंधकार के अंदर छिप जाएंगी, அதாவது சூரியனையே இருட்டு மறைச்சிருமா. अंधकार का जो अंधेरा है ना, अंधकार का जो अंदर, अंधकारன்றதுனா இருட்டு, அதுக்குள்ளே நம்ம சூரியன் மறைஞ்சிருமா, சூரியனோட கிரணம் மறைஞ்சிருமா. கவி கே மன் மே மிருத்யு கா பய சா கயா, கவிஞர் மனசில் என்னாச்சுன்னா சாவோட பயம் வந்துருச்சு, அதாவது நம்ம செத்து போயிட்டோம்னா அடுத்த பிறவியில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண விட்டார். சந்திரமா பி அந்தகாரமே ஓஜல் ஹோகா, அதாவது நிலா கூட இல்லாமல் போயிடுமோ, அந்த அடுத்த மறு உலகத்துக்கு போகணுன்னா நிலாவே இல்லாமல் அதுவும் இருட்டுக்கே போயிடுவோம் நாமோ. और सूरज और चंद्रमा से प्रेक्षित यह पृथ्वी में लंबे चौड़े जग का अस्तित्व न रहने पाएगा, அதாவது सूरज और चंद्रमा से போஷித் यह पृथ्वी में, அதாவது இந்த பிருத்திவி பார்த்திங்கன்னா எர்த்தில் என்னாச்சு, சூரஜ் இருக்குது, சந்திரமா இருக்குது, அதாவது நிலாவும் சூரியனும் இருக்குது. லம்பே சோடே ஜக், ரொம்ப மிகப்பெரிய ஒரு உலகம் இது. கா அஸ்தித்வ ந रहने पाएगा, இதனோட நிலையில் இந்த நிலை வந்து அங்கே இல்லாமல் போயிடுமோ. हमें दोनों का नन्हा सा संसार का क्या होगा, हम दोनों का नन्हा सा ये संसार का क्या होगा. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட நன்னாசா நன்னா முன்னான்னு சொல்கிற சின்ன இந்த சன்சார், இந்த உலகத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஜீவன் கா வசந்த் நஷ்ட் ஹோக்கர் பச்சட் ஆ ஜாயேகா, அதாவது அங்கே வந்து இதெல்லாம் இல்லைன்னா, அதாவது சூரியன் சந்திரன்லாம் எதுவுமே இல்லைன்னா, அப்போ ஜீவன்கா அந்த வசந்த காலம், இந்த வின்டர் சீசன் வந்து நஷ்ட் ஓக்கர் 10 ஜெடு ஜாயேகா. 10 ஜெடுன்னா என்னது, 10 ஜெடு அப்படின்னா அந்த இலையுதிர் காலம், அது வந்துருமா, ஆட்டம் சொல்லுவாங்கள்ல, ஆட்டம், அது வந்துருமா. அப்போது கோயில் கி கூக்கு நேர பாயகி, அந்த இடத்துல கோயிலோட கூக்கு அப்படின்ற அந்த குயிலினோட ஓசை இருக்காதா. புல்புல் பி அந்தேரே மே காகாக்கர் ஜீவன் கி ஜோதி ந ஜாயகி,
அதாவது ஜகாயகி ஜீவன் கி புல்புல் என்ன பண்ணோம், அது வந்து அதுவும் காலையில் என்ன பண்ணோம், அதாவது அந்தேரே காகாக்கர், பகலே இல்லாத ஒரு இருட்டிலேயே அது வந்து பாட்டு பாடி 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 ஜீவன் கி ஜோதி ந ஜகாயகி, அதாவது வாழ்க்கையில் வெளிச்சம் ஜீவன் கி ஜோதின்னு சொல்கிறார். வாழ்க்கையே ஆரம்பமாவதா, உதிக்காதா, உதயமே இல்லாத போயிருமோ அப்படின்றார். நவ் பல்லவ் ந உகேங்கே, புது புது செடியெலாம் அங்கே வந்து முளைக்காதோ. அதாவது பிரம்மர் மண்டரானேக்கு துவனி நகி சுனாய் படேகி. பிரம்மர் அப்படின்னா அது ஹனி, தேனி ஹனி பீர் இருக்குல்ல பிரம்மர், அதோட துவனி, அதாவது மண்டரானேக்கு துவனி, அதாவது சத்தம் போடுறதுல அந்த சத்தம், அந்த துவனி அந்த சத்தம் கூட நை சுனாய் படேகி, அது கூட கேட்காதாங்க. அப்போ ஆனந்த பரி ஆவாஜும் கோ அந்த் ஹோ ஜாயேகா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற எல்லா சத்தமும் அந்த இடத்துல அழிஞ்சு போயிருமோ. तो हमारे शुष्क घंटों का उद्गार न जाने क्या होगा. அதாவது சுஷ்க் கண்ட் அப்படின்னா அதாவது உலர்ந்த, சுஷ்கன சூக்கா, உலர்ந்த காய்ந்த வறண்ட அந்த கண்டம் அப்படின்னா அந்த த்ரோட், இந்த இது அதிலிருந்து உத்கார் ந ஜானே கியா ஹோகா, அதில் என்ன ஆகும், கவிதையே வராதோ, நான் பாடவே முடியாதோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ काल प्रवाह में गुरु गर्जन सुनकर प्रलय के क्रोध में निर्जरनी सरिता सबके सब नदी अपनी गति कलकल गायन सब बदल जाते हैं. இதெல்லாமே மாறிடுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நதிக்கு அந்த பிரவாக இருக்குல்ல, கால் பிரவாகில் வந்து குரு கர்ஜன் சுன்கர், அதாவது பிரளயம் வந்துருமா. அப்புறம் குரோதுமே நிர்ஜரணி, அதாவது ஜர்னி அப்படின்னு, நிர்ஜர்னானது அந்த இது வாட்டர்ஃபால், சரிதா சப் அந்த நீர்வீழ்ச்சி, இதெல்லாம் வந்து சப்கே சப் நதி எல்லாமே, எல்லா நதி எல்லாமே அப்பனி கதி கல்கல் காயன் சப் பதல் ஜாத்தே. அதாவது அந்த நதியோட அந்த கல்கல் அப்படின்ற நதியோட பிரவாகம் இல்லை, அதாவது ஓட்டம், அதெல்லாம் வந்து பதல் ஜாத்தே हैं, सब बदल, எல்லாமே மாறிடும். அப்போ नष्ट हो जाते हैं. तो हमारे प्राण, அதாவது பிரேம பூர்ண தாரும் கா கியா ஹோகா பதா नहीं. அதாவது இதெல்லாமே எப்படிலாம் ஆயிடுச்சுன்னா, तो हम ये सब नष्ट हो जाएगा, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா, तो हमारे प्राण, என்னோட உயிர், நம்மளோட உயிர், பிரேம் பூர்ண அந்த தாருங்கா, அதாவது சந்தோஷமான இந்த ஸ்டார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனோட இதெல்லாம் இஸ்கா சப்கா சபுச்கா கியா ஹோகா, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பத்தா नहीं, இதெல்லாம் ஒன்றுமே தெரியல என்ன ஆகும்னு. அப்போ ஆங்கோं के सामने जो कुछ है, கண்ணுக்கு முன்னே என்ன ஏதோ ஒன்று இருக்குல்ல, சம்திங் ஏதோ இருக்குது, वे सब जो है अस्थिर हो जाते हैं, அது எல்லாமே வந்து நிலையில்லாமல் போயிடுது. आंख के सामने जो भी कुछ है वो सब जो है अस्थिर हो जाते हैं. चमेली खिलते ही மாலி தோடு देता है. இப்போ சமேலின்னு என்னது, மல்லிகைப்பூ, அது பூ மலர்ந்த உடனே கில்தேகி மாலி வந்து தோடு देता है उसको, அதாவது அந்த தோட்டக்காரன் வர அதை பறிச்சுட்டு போயிடுறான். அப்போது ஃபூல் வந்து சூக் ஜாத்தேன், அந்த பூ வந்து என்னது காஞ்சி போயிட்டு உதிர்ந்து போயிடுது, சருகாக மாறிடுது. அப்போது சுந்தர் லதாவும் கே கெஹனே, அதாவது அழகான அந்த கொடியெலாம் இருக்குல்ல, அது அப்படியே ஒரு நகை மாதிரி இருக்காது, அதெல்லாம் ஃபூல் சப் சூக் ஜாத்தேன், சப்க்கு சப் ஜோ ஹை சூக் ஜாத்தேன், எல்லாமே செடி கொடி எல்லாமே வறண்டு போயிடுது. அப்போது அசாஸ்வத் அப்படின்னா என்னது, நிலையற்ற சன்ஸ்கார், அதாவது சாஸ்வத்னா நிலையானது, அசாஸ்வத்னா நிலையில்லாதது, சன்சார் இந்த உலகத்தில் வந்து கவிக்கோ கல்பனாமய ஜீவன் பி நஷ்ட் ஹோ ஜாயேகா. அப்போ கற்பனை அப்படின்ற அந்த உலகம் கூட அவருக்கு இல்லாமல் போயிடும், அது கூட வந்து நஷ்ட் ஹோ ஜாயேகா. உஸ் பார் கா ஜீவன் ஜிசே கவினே ந தேக்கா, அதாவது அந்த மறு உலகம் இருக்கு இல்லையா, மறு உலகம், அதை வந்து கவினே நை தேக்கா, அது கல்பனா சே தேக்கிற, நேரில் பார்க்கல, அவர் வந்து கற்பனை பண்ணுறாரு. வஹ் அந்தகார் சே பரா திக்தா ஹை, அப்படி பார்க்குற அந்த உலகம் வந்து கற்பனையில் பார்க்குறது, அது வந்து அந்தகார் சே பரா திக்தா ஹை, அது ஒரே இருட்டாக இருக்குது, அது வந்து ரொம்ப ஒரு இருட்டான ஒரு இடமா இருக்குது. அப்போ ஆங்கே ஜோ ஹை தேக் நஹி தேக் சக்தி, அதை கண்ணு கூட அங்கே வந்து பார்வை பார்க்க முடியாது. வஹா அந்தகார்க்கே சமுத்திரக்கி லஹரே கவி கோ கீச் லா ஜாயேகி, அங்கே ஃபுல்லாக பார்த்தோன்னா அந்தகாரே அந்தகார், இருட்டு தான் இருக்குது, அது வந்து கவிக்கோ வந்து அதாவது கவிக்கோ கீச் லே ஜாயேகின்னா அவர் இழுத்துட்டு போகுது அந்த இடத்துல, அந்த காரில். அப்போது ஆஜ் கவிக்கு மிருத்யு ஹோகி, சப்போஸ் இன்றைக்கி கவி செத்து போயிட்டார்னா, तो
கல் உஸ்கி பிரியத்தமா கை மூர்த்தி होगी. இன்றைக்கி கவி செஞ்சுட்டாருன்னா நாளைக்கு கவியோட ஒய்ஃப் அவங்களோட பிரியத்தமா அவங்களோட காதலி அவங்க இறந்துருவாங்க. ஸோ ஜின்கோ மர்னா ஹை, யாருக்கு வந்து இறக்கணுமோ யாருக்கு வாழ்க்கை முடியுதோ பேத்து மறி ஜாத்தேன், அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு தான் தீரும், அது வந்து மாற்ற முடியாது. மை பி அக்கேலே சலே ஜாவுங்கா तो क्या होगा. அப்போது நான் கூட அக்கேலாயி மை சலே ஜாவுங்க तो क्या होगा, நானே தனியாக போயிடுறேன், அப்போ என்ன ஆகும். ஓகே, இதோட வந்து கவிஞர் தன்னோட கவிதையை முடிக்கிறாரு. see you next வீடியோ. தேங்க்யூ. என்னம்மா அது?